நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல நம்ம நிறைய பிசினஸ் ஐடியாஸ் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மீன் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் பார்க்குறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிசினஸ் ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணலாம். நிறைய அளவுக்கு மிஷினரிஸ் வச்சு பெரிய அளவுலையும் நம்ம செய்ய முடியும். 2 விதமாகவும் இந்த தொழிலை நம்ம செய்ய முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு புது விதமான பொருள் அப்படிங்கிறதுனால இதுக்குரிய வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு குறைச்சலான இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக அளவு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் இது இருக்கு. இந்த மாதிரியான மீன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே மீன்கள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல ஒமேகா அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் இருக்கிறதே இந்த மீன்களுக்கான விற்பனை அதிக அளவு நடக்கிறதுக்கு காரணம். ரெண்டாவது, ஒரு டேஸ்டியஸ் ஃபுட் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கு, ஒரு டேஸ்டியாகவும் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான மீன்கள் நிறைய பிடிக்கிறாங்க. ஆனா அந்த மீன்கள்ல நிறைய மீன்கள் விற்காம அழுகி போகுது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த மீன்கள்ல இருந்து மீன்களை பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம மீன் உணவை நம்ம என்ன செய்யறோம், தயாரிக்கிறோம். இந்த மாதிரி மீன்களை பதப்படுத்தி நம்ம தயாரிக்கிற ஃபுட் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெடி டு ஈட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுவதும் குக் செய்யப்பட்ட ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருளை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மீன்கள் வாங்குகிறோம். வாங்கினதுக்கப்புறம் எப்போவுமே அது ஐஸில் தான் பாதுகாக்கப்படணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதை வாங்கி நம்ம மேலே இருக்க அந்த செதில் செவுள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நடுவில் கட் பண்ணி, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா வீடியோவில், அதே மாதிரி தான் கட் பண்ணி அதில் மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் அளவுக்கு அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நீளமாக வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு அதில் என்ன மசாலா தேவையோ அந்த மசாலாவை போட்டு நம்ம என்ன செய்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோம். மசாலாங்கிறது உங்களுக்கு தெரியும், மீன் மசாலா நிறைய விற்கிது. இல்லை நம்மளே வேணும்னாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், தயார் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவில் அதை மிக்ஸ் பண்ணி என்ன செய்கிறோம், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். நம்ம சாதாரணமாக வீட்டில் சிக்கன் பண்ணுற அதே மெத்தடு தான். இதில் என்ன ஒன்றுனா கிளீனிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அதிகப்படியான அளவில் இருக்கும். இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணி சீலிங் மிஷினில் கொடுத்து பேக்கிங் பண்ணாக்கா வேலை முடிஞ்சது. இது நீங்கள் சாதாரணமாக வீட்லேயே பண்ணலாம். நீங்கள் ப்ராசஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் நிறைய சேல் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு மிஷினரி வச்சு எப்படி வந்து இந்த ஸ்மால் பிஸ்னஸாக இதை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ இந்த தொழிலுக்கான மூலப்பொருள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு மீன்கள், அப்புறம் வந்து எண்ணெய், அப்புறம் மசாலா, இது 3 தான் உங்களுக்கு தேவைப்படுது. இது மட்டுமே மூலப்பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். அப்போது மீன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மீனுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் கூட உங்களுக்கு இதில் கம்மியாகும். மீன்களும் ரொம்ப சீப்பான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம மிஷினரியாக வாங்கி நம்ம ஸ்மால் ஸ்கேலாக பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன மிஷினரிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையர், அதுக்கப்புறம் சீலிங் மிஷின், அதுக்கப்புறம் கோல்டு ரூம், கோல்டு சேம்பர் சொல்லுவாங்க, கோல்டு ரூம். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் கவுண்டர். ஸ்டீல் கவுண்டர் அந்த மீன்கள்லாம் போட்டு வெட்டுறதுக்கு பேக் பண்ணுறதுக்கெல்லாம் கீழே உங்களுக்கு ஸ்டீல் கவுண்டர் வேணும். ஐஸ் க்ரஷர், ஐஸ் துகள்கள் அந்த க்ரஷ் பண்ணக்கூடிய அந்த மிஷின் இருந்துச்சுன்னா நிறைய ஐஸை வந்து நம்ம தூள் பண்ணி என்ன செய்யலாம், அது மேலே தூவி விடலாம் அதுக்காக. அதுக்கப்புறம் ட்ரே, அப்புறம் வந்து பேஸ்கெட்ஸ், அந்த மீன்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேஸ்கெட்ஸ், அப்புறம் அதாவது சாப்பிங் போர்டு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஃப், கத்திகள் வேணும். இவ்வளவும் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் எதெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்யும்போது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களே நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரூம் வந்து நல்ல ஃப்ரீசர் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் நம்ம வெளியிலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். மற்றதெல்லாம் வீட்டில் இருக்க பொருட்களையே நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும். சீலிங் மிஷினும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோல்ட் ரூம் அது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், இல்லைனா ஃப்ரீசர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு இதுக்கான மிஷினரிஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஆனால் ஸ்மால் ஸ்கேலாக பண்ணும்போது இதெல்லாம் கட்டாயமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஒரு பல்காக உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஏரியா எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து செய்கிறீங்க அப்படிங்கும்போது இதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஆனால் ஒரு மிஷினரி வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 500லேருந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் நீங்கள் முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
வீட்ல இருந்து செய்யும்போது ரொம்ப கம்மியான முதலீடு உங்களுக்கு போதும். மீன்கள் வாங்குற அந்த செலவு, அதுக்கப்புறம் அந்த சீலிங் மிஷின் இந்த மாரி விஷயங்கள் தான். ஆனா நீங்க மிஷினரியா வச்சு செய்யும்போது உங்களுக்கு ஒரு ரூ. 10,00,000 வரைக்கும் உங்களுக்கு இதுல முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப தேவையானதா இருக்கு. அப்ப இவ்ளோ செலவு பண்றோம். இதுல என்ன அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னாக்கா, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்க மீன்கள் வந்து கொஞ்சம் முள் இல்லாத மீன்களா தான் நீங்க வாங்க வேண்டியிருக்கும். அப்ப இதெல்லாம் வாங்கி நம்ம ஒரு மிஷினரீஸ் வாங்கி பண்ணும்போது, பேக்கிங் சார்ஜ் எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 20லேருந்து 25% வரைக்கும் நீங்க இதுல என்ன செய்யலாம்? ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்போ 1 கிலோ அப்படிங்கிறதே வந்து ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு இந்தியா மார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வந்து ரூ. 450 ரூ. 650 ரூ. 1000 இந்த ரேஞ்சில போகுது. நீங்க இந்தியா மார்ட் வெப்சைட்ல போயிட்டு ஒரு தடவ ஃபிஷ் ஃபிங்கர்ன்னு போட்டு நீங்க டைப் பண்ணி பாருங்க. இதோட ரேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது நீங்க ஆன்லைன்லயும் நீங்க சேல்ஸ் பண்ண முடியும். சாதாரணமா ஒரு தெருவோரம் இருக்கக்கூடிய ஒரு கடையில போய் நம்ம ஒரு மீன் துண்டு வாங்குனா என்ன ரேட் விக்கிது அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த பிசினஸ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். நல்லா பேக்கிங் பண்ணி கரெக்ட்டா நம்ம செய்யும்போது, இந்த பிசினஸ்ல வந்து நெறைய லாபம் பார்க்க முடியும். வெளியில வாங்குறத விட இது சீப்பஸ்ட்டா கிடைக்கும்போது, ஈஸியா வாங்கிட்டு வந்து வீட்ல சாப்பிடுறதுக்கு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில ரெடி டூ ஈட் ஃபுட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. வீட்ல செய்றத விட எல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றத தான் விரும்புறாங்க. இந்த பிசினஸ் பண்றதுக்கு என்ன லைசென்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசென்ஸ், ஜிஎஸ்டி லைசென்ஸ், அப்புறம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது 3ம் இருக்கணும். இந்த லைசென்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், இதை எப்படி வேணாலும் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணலாம், ஆஃப்லைன்ல சேல்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு மயங்காதவங்க கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போ இதை மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப பேர் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக தயாரித்து கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்தியா மார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக ஒரு 50 கிலோ வாங்கினா தான் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஹோல்சேலாக தான் இது விற்பனை ஆகுது. நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், பிக் பாஸ்கெட்டில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும்தான் இது எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கணும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த பிஸ்னஸில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அது மட்டும்தான். 2வது நம்ம சேலுக்கு போகிற வரைக்கும் கூட அது என்ன இருக்கணும், கூலிங்லேயே இருக்கணும். அந்த கூலிங் சேம்பர்லேயே அதை வச்சுருக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதை பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக பேக்கிங் பண்ணணும். ஏன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க. இல்லை ஒரு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஐஐடின்னு இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்னஸ் பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.